ஹார்டாக ஃபேம் சுமார் 500 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன். ஏன்னா நான் ஹினாட்டாவை நேரில் மீட் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு. ஸோ அதில் நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு ஒரு வீடியோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு செக்மெண்ட்டை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கூட நான் என்ன பண்ணிப்பேன், யூ அனிமலிஸ்ட் பாட்டுக்கு பாடு 2 பண்ணிட்டேன். ஸோ அதோட தேர்ட் பாட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் அது. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை நான் ரியாக்ட் பண்ணுவேன். கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளியர் பண்ணியானேன்னு பார்த்தீங்கன்னா டெத் நோட் கிடச்சா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு போஸ்ட்டு போட்டுருப்பேன். அதுக்கான வீடியோங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப என்ன சொல்கிற பர்சனலாக நிறைய பேர் தாக்குற மாதிரி இருந்த ஒரே காரணத்தால் அந்த போஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் மன்னிச்சு. அண்ட் அதுக்கு பதிலாக அந்த ஹினாட்டாவை நேரில் மீட் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதை தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு பசங்க வீடியோக்குள்ளே இல்லாமா திஸ் இஸ் ஐமட்டாக்கு அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி நல்ல வீடியோஸ் பெற்றுக்கொள்ள. ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஹினாட்டாக்கு நருட்டோவை பிடிச்சா மாதிரி என்னையை பிடிச்சா அவட லைஃப் பார்ட்னர். இதை கமெண்ட் பண்ணது வேறு யாருன்னா இந்திரஜித் ப்ரோ. என்னென்னு சொல்கிறது, ஹினாட்டாவை நிறைய பேர் லைஃப் பார்ட்னராக வச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இவரும் ஒருத்தர். அண்ட் யாரெல்லாம் ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு லைஃப் பார்ட்னராக கிடைக்குன்னு வெயிட் பண்ணுறதுக்குள்ள கம்மலை தட்டி அப்படின்னு லைக் தட்டி விடுங்கப்பா. ஓகே, செகண்ட் கமெண்ட் பார்த்துடலாம். இது கமெண்ட்னு சொல்கிறத விட ஒரு கவிதை, ஹினாட்டாவுக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை. இது ஃபேன் பாய்ஸ் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கவிதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்கப்பா. ஓகே, ரீட் பண்ணுறேன். எப்போதும் நருட்டோவை நினைக்கும் நீ ஹார்ட் சிம்பிள், ஒருபோதும் என்னை நினைக்க மாட்டாயா இமோஜில் ஹார்ட் பறக்குது. இன்று உன்னை தவிர வேறு யாவரையும் என் மனதில் நினைக்கவில்லை சாஃப்ட் ரியாக்ஷன். இன்ஸ்டாவில் 100 போஸ்ட் போட்டாலும் 100%, ஒரு போஸ்ட்க்கும் லைக் போடவில்லை புரோக்கன் ஹார்ட். உன்னை அடிய ஹினாட்டா என்று கூப்பிட நீ என்னுடன் பழகி பேச வேண்டும் ஹார்ட்டு சுத்துது. என் காதலை புரிந்து கொண்டு நருட்டோவை கழட்டி விட்டு என் ப்ரொபோசலை என்று கொண்டு ஹார்ட் போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ பிரின்சஸ் ஹினாட்டா பிரின்சஸ் எமோஜி. அவ்வளோதான் என் ஆசை. என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் ஜன்னலால் எட்டிப்பார், ஒருத்தன் வருவானே ரசிங்கன் நினைத்து. டேய், அது நருட்டோ பொண்டாட்டியில், என் பொண்டாட்டியில் அதுன்னு நருட்டோ இப்போ சொல்லியிருப்பான். நருட்டோவை கலட்டி விட்டுட்டு அவன் ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி, ஒருத்தனுக்காக வாழ்கிற ஜாதியா, அவன் நருட்டோவை விட்டுட்டுலாம் வரமாட்டுரு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு அதை பாய்ஸுக்கு ஹினாட்டாவை பிடிக்குது. அண்ட் ஹினாட்டாவை நேரில் பார்த்தா விடவே மாட்டானுங்க. விட மாட்டேன் நானும். உசுமாக்கி 554 கமெண்ட் பண்ணிக்காரு. தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதுக்காக நருட்டோ கிட்ட சண்டை போடுவேன். அஃப்கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்க போகுது, நருட்டோ உசுமாக்கி வெர்சஸ் திஸ் உசுமாக்கி. ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரசிங்கன்னா இந்த யாருப்பா நீ என்ன பண்ணுவேன் தெரியலையே. ஓகே, மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க who will win. Meanwhile, சிங்கமோ எடிட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு போட்டு ஹினாட்டாவை தூக்கிட்டு போயிடுவேன், ஹார்ட்டில் நெருப்பு பறக்குது. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு எதுக்காக போடுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு ஒரு ரிப்ளை வேறு, அனிமே லவர் சேம் டு யூ ப்ரோ. டே, ஷேடோ க்ளோன் ஜூட்ஸ்லாம் தெரியுதா? அப்படியே நீங்களே ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு போட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு போட்டு ஹினாட்டாவை மாறிடலாமே. ஸோ ஈஸி. ஸோ ஹினாட்டாவை நேரில் பார்த்த மாதிரியும் இருக்கும். அண்ட் நத்திங், அவ்வளோதான் ப்ரோ. ஹினாட்டாவை நேரில் பார்த்தா ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவா? வெல்டன் மை பாய், வெல்டன். ட்ராகன் பால் எடிட் 7387 கமெண்ட் பண்ணிக்காரு. நான் முடிவை மாற்றிக்கிட்டேன், நான் தூக்கிட்டு ஓடிடுவேன். அதுக்கு தூக்கிட்டு ஓடிடலாம், சரி நருட்டோ விட்டுருவானா அப்படின்னு வருவானையா. ரசிங்கன் ஹினாட்டா எனக்கு நீதான் வேணும்னு சின்ன வயசுல சொன்னவன் அவன். ஸோ ஹினாட்டா விட்டு தரதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் யார் நான் டொனரி நருட்டோ கிட்ட வாங்கின அடி ஞாபகம் வச்சிருக்கீங்க? இந்த லாஸ்ட் மூவி பார்த்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு தூக்கிட்டு போனதுக்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ரூட் விட்டிப்பான் டொனரி. அதை பார்த்து காண்டான என் தலைவன் சும்மா பொலன்னு பொலந்திருப்பான் 3ல் வச்சு. ஸோ எவரும் ஹினாட்டா மேலே ஆசை கொள்ள வேண்டாம். அப்புறம் உங்கள் வீட்டு முன்னாடி ஒருத்தன் ரசிங்கன் என்று நிற்பான். NST378 கமெண்ட் பண்ணிக்காரு. ஹினாட்டாவை தூக்கிட்டு ஓடிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் ஒரே மாதிரியாக இருக்குது. எப்படி இருக்குன்னா,
ஹினாட்டா எனக்கு நீ தான் வேணும் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து தூக்கிட்டு ஓடிருப்பேன் அப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறது, ஹினாட்டாவை பார்த்தா மேபி நிறைய பசங்க இதை தான் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் நானும் இதை தான் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா பண்ணுவேன், பட் பண்ண மாட்டேன். @user NB8NS1DE7L அவர் கமெண்ட் பண்ணிக்காரு. ஆல்ரெடி ஹினாட்டா மேரேஜ் பண்ணதால் அவள்கிட்ட சொல்லுவேன் நருட்டோவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எப்படி சொல்கிறது, டே இவ்வளோ ஆசையாடா, ஆசை இல்லைன்னாச்சு பசி அப்படி சொல்கிற மாதிரி இருக்குதுயா இது. ஹினாட்டா டைவர்ஸ் பண்ணிவிட்டு வான்னு சொல்கிறேன். என்னப்பா இது, ஹினாட்டா மேலே அவ்வளோ வெறி, மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. மேபி ஹினாட்டா டைவர்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மைப்பிள்ள ராஜா. சஃபீர் 346 கமெண்ட் பண்ணியிருக்காரு. டெமாரியை கூட்டி வர சொல்லுவேன். நான் வந்து இதுக்கு முன்னுக்கு ரீட் பண்ண எல்லா கமெண்ட்ஸுமே ஹினாட்டான்னு இருக்கக்குள்ள ஒரே ஒருத்தன் டெமாரின்னு பண்ணியிருக்காயா. என் மனசு குளிருது. பட் சீக்கிரமாரி விட்டுருவானா? ஏன் சீக்கிரமாரி விட்டுறாலும் டெமாரி வந்துடுவாளா? டெமாரி வந்தாலும் அவன் அண்ணங்காரங்க ஆற வந்தான்னா பின்னுக்கு லிட்ரலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த இதுக்குள்ளே. அந்த டெமாரி மேலே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதைங்க. அவள் கோவக்காரி, என்ன பண்ணாலும் பண்ணிடணும். அப்புறம் வேணாம். நசீர் அப்துல்லா நருட்டோ சுகமா ஈக்காராண்டு கேட்பேன். பா என்ன ஒரு அக்கறை நருட்டோ மேலே. ஐ திங்க் இந்த கவுண்ட் பண்ணது ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போயாக இருந்திருந்தா வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஏச போயா சொல்கிறேன். ஹினாட்டா நேரில் பண்ணால் எல்லா பாய்ஸும் ஒன்று கல்யாணம் பண்ணுவானுங்க, ஒன்று லவ் பண்ணுவாங்க ஏதோ. ஆனால் இப்படி ஒரு கவுண்ட் வரும்போது மேபி இருக்கலாம். பட் நருட்டோ ஃபேன் ஒருத்தர் கண்ணதால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நருட்டோ சுகமாக இருக்கான்னு கேட்டிங்க பார்த்தீங்களா. யூ ஒன் மை ஹார்ட் ப்ரோ ஓர் சிஸ். அனிமே குயின் 4545 கிஸ் எமோஜி போட்டிருக்காங்க. இது எனக்கு புரியல. ஹினாட்டா மீட் பண்ண கிஸ் பண்ணுவீங்களா? இல்லை எனக்கு புரியல. கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் கவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க. சுற்றி வராங்க இது என்ன இது? @users CE5ZX2UY6H அவங்க கமெண்ட் பண்ணிக்காங்க. ஃபைட்டிங் ஸ்கில்லை கற்றுப்பேன். அனதர் கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கமெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது எகெயின் ஒரு டிஃப்ரெண்டான கமெண்ட். ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கற்றுப்பேன். நல்லது தான். ஹினாட்டா மாதிரியே நீங்களும் ஒரு நல்ல நிஞ்சாவாக மாறலாம். ஹினாட்டா நிஞ்சான்னு சொல்கிறத விட நிறைய பேர் மைண்டில் வைஃப் வார்த்தை நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஹினாட்டா நிஞ்சான்னு நீங்கள் சொல்லிதான் ஞாபகமே எனக்கு வருதுப்பா. மற்றபடி ஹினாட்டா தேவதை. சுதன் சஞ்சய் 8144 கவுண்ட் பண்ணியிருக்காரு. இட்டாச்சியை பார்த்தனீங்களா என்று நான் கேட்பேன். எகெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கமெண்ட். இஸ் இட்டாச்சி ஃபேன் நினைக்கிறேன், ஒரு இட்டாச்சியோட தீவிர ரசிகன் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஹினாட்டாவை பார்த்து ஹினாட்டாவை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லாமல் இட்டாச்சியை பார்த்தீங்கன்னு நான் கேட்பேன்னு சொல்கிற பார்த்தியா. அங்கே நிற்காம சாமி நீ. பட் இட்டாச்சி உயிரோடு இல்லை, அதான் ரியாலிட்டி. என் தலைவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான். பட் இட்டாச்சி என்ன சொல்கிறேன், நீ சிங்கம் தான் இட்டாச்சி. என் கமெண்ட் பண்ண நீங்களும் ஒரு சிங்கம் தான். அது வீரக்கல்லு. வீரக்கல்லா? ஆத்தங்கரையில துணி துவைக்க போட்டிருக்கிற கல் இல்ல. அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்கன்னா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்கணும். @user RC6PM7RP60 தட்ஸ் ஏஞ்சல். ஸோ காண்றதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லிட்ரலி இவர் தான் பாயிண்ட்டை பிடிச்சிக்காரு. தேவதையை காண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி பார்த்தோம்னா அது வேறு மேட்ரு. பார்த்தா நல்லா தான் இருக்கும். எல்லோரும் ஆசைப்படுவீங்க ஒரு ஏஞ்சலை பார்க்க மாட்டாங்கன்னு. ஸோ ஹினாட்டா மாதிரி ஏஞ்சலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். பட் பார்த்தா என்ன சொல்கிற, ஐயோடா. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. @RobiDeraj6112 I tell her an advice. நருட்டோவை நல்லபடியாக பார்த்துக்கோ. அவனுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை. நீ தான் அவனுக்கு முக்கியம். பா
நருட்டோ மேலே உள்ள அக்கறை. பட் ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் டைம் நருட்டோக்கு வேணால் யாரும் இல்லாமல் இருக்கலாம். பட் இப்போ நருட்டோவுக்கு சொல்லப்போனால் மொத்த ஊரே இருக்குது. போதா குறைக்கு அவன் மகன் இருக்கா, மகள் இருக்கா, என் தத்து பிள்ளை எனக்கு கவாக்கி இருக்கான். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நருட்டோ இப்போ தனிமையில் இல்லை. பட் நீங்கள் சொல்கிற ஒரு விதத்து கரெக்டு தான். ஏன்னா வந்து நான் ஹினாட்டா எனக்கு நீ தான் வேணும்னு நருட்டோ தான் சொன்னான். ஸோ ஹினாட்டா நருட்டோவுக்கு தேவைப்படுறான். சேட்லிஎம்எல் வந்து கவுண்ட் பண்ணிக்காப்புல வாட்ஸ்அப் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வாங்குவேன். பட் ட்ரூ ஃப்ரெண்டாக மட்டும் இருப்பேன். எந்த சிச்சுவேஷனே விட மாட்டேன். என்னையா இது, லவ் கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து நிற்கிற ஹினாட்டாவை பார்த்தா அவ்வளோ ஜென்யூனாப்பா நீ. யூ ஒன் மை ஹார்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பானு ஹினாட்டா நினச்சி கூட பார்க்கல. பட் என்ன சொல்கிறேன், ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணை பக்கத்தில் வச்சுது ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்கலாம் ரொம்ப கஷ்டம். காஜி மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதுதான் ரியாலிட்டி. பேக்கப் டு ரியாலிட்டி. என்டர்டைன்மெண்ட் ஹீரோ கவுண்ட் பண்ணிக்காரு. நாம் இவ்வளோ நேரம் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கற்றுனதை என் தலைவன் எமோஜிஸ் ஃபோட்டோ கன்வே பண்ணிட்டான். ஸோ அதான் ஃபாலோ பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும், அங்கெல்லாம் ஃபெமிலி ஆகணும். அவ்வளோதான், ஃபெமிலி ஆகணும். 2 பசங்க வேறு. பா பழைய ஆளியா நீ, பழைய ஆள். ஹனிமே தோழன் கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஹினாட்டா எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் மைண்டில் இந்த டைலாக் தான் ஆடிட்டு இருக்கேன். ரீசெண்டாக கூட இன்ஸ்டா ரீல்ஸு, டிக்டாக்கு எங்கே பார்த்தாலும் ஷார்ட்ஸு ஹினாட்டா எனக்கு நீ தான் வேணும் 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 வேணும்னு சொல்லியே அந்த டைலாக் ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், ஒரு மாதிரி ஹேட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுட்டானுங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் அந்த ரீல்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? என் மூளை கட்ட போல, என் முட்டா போல, என் மகட்டா டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ எப்படியோ ஹாப்பி. என் நிறைய பசங்களுக்கு மனசில் வந்து இந்த டைலாக் இருக்குது. ஸோ தப்பில்லை ராஜா. நெக்ஸ்ட் கமெண்ட் @R5066. அப்படி ஒரு சம்பவம் என் லைஃப்பில் நடக்குமா? நடந்தால் நல்லம். எப்படி சொல்கிறேன், அப்படி சம்பவம் நடக்காது. ஒரு வட்டிஃப் மாதிரி. ஏன்னா ஹினாட்டா இஸ் எ ஃபிக்ஷன் கேரக்டர். அனிமேல் இருக்கக்கூடிய கேரக்டர் நேரில் வர வாய்ப்பு இல்லை. பட் ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் உங்கள் லைஃப்பில் வரலாம். உங்களுக்கு ஒரு ஹினாட்டாவும் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். பட் ஹினாட்டாவே கிடைக்கும்னா டவுட்டு தான். பட் ஹினாட்டா மாதிரி பொண்ணு கிடைக்கும். ஐ ஆம் வெயிட்டிங். @மாதராவ் சீஹா 37474 என்ன கவுண்ட் பண்ணியிருக்கேன்னா அம்புட்டு தான் ஹினாட்டா பாட்டு தான், அம்புட்டு தான். என் ஹினாட்டா மேல் ஹினாட்டா பின்னுக்கு சுற்றணும்னாலும் நம்ம கதை அம்புட்டு தான். என் லாஸ்ட் கமெண்ட்டை பார்த்துடலாம். டிக்டாக் வெரியன் 7722 மாற்றி சொல்லிட்டேன். 2277 சம்திங். முதல்ல நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். எப்படி சொல்கிறது, ஹினாட்டாவை கல்யாணம் பண்ணுற சான்ஸ்லாம் கிடைச்சா எத்தனை பேர் நிற்பானுங்க. அப்போ ஹினாட்டாக்கு வந்து என்ன சொல்கிறேன், இருக்கிறது ஒரு ஹினாட்டாயா, எத்தனை புருஷையா ஹினாட்டாக்கு இருப்பீங்க. உண்மையாக ஹினாட்டாக்கு ஒன் ஹஸ்பண்ட், தட் இஸ் நருட்டோ உசுமாகி. வேறு எவருக்கும் ஹினாட்டா மனசில் இது இடமில்லை, அதுதான் உண்மை. பட் நிறைய பசங்க மனசில் ஹினாட்டாக்கு இடம் இருக்குது, அதான் ரியாலிட்டி. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பண்ண எல்லா காமெண்ட்ஸையும் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி நான் சொல்கிறேன் ஹினாட்டாவை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு. ஹினாட்டாக்கு கல்யாணம் ஆகிற பசங்க இருக்கிறதால ஹினாட்டா எனக்கு நீதா வேணும்னு சொல்கிறதில்ல ஒரு பயனும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவேன்னா, ஹினாட்டா எனக்கு சிஸ்டர் ஹனாபி தான் வேணும் என்ன சொல்லுவேன். எதிர்பார்க்கல ஹனாபிக்கு ரூட்டுடுவான்னு எதிர்பார்க்கல. ஆஃப்கோர்ஸ் ஹனாபிக்கு வந்து ஹோனஹாமாரு கூட ஒரு சின்ன கனெக்ஷன் பண்ணுறானுங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னு தெரியல. என்ன தான் வந்து ஹினாட்டா ஏஞ்சலாக இருந்தாலும் ஹனாபியும் ஒரு ஏஞ்சல்னு எல்லோரும் மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. மெஜாரிட்டி எல்லோரும் வந்து ஹினாட்டா கல்யாணம் பண்ணுவேன், ஹினாட்டாவை தூக்கிட்டு ஓடிருப்பேன் அப்படி நிறைய பண்ணியிருந்தீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் மனசில் வந்து எந்த தோட்டா இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பட் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வந்து என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்னொரு போஸ்ட் போட்டிருப்பேன் இந்த செக்மெண்ட்டோட நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு. ஸோ அதுக்கு மறக்காம கவுண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொன்று சொல்ல போனால் ஹினாட்டா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஸோ வந்து ஹினாட்டா வந்து ரியல் லைஃப்பில் வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு மேபி உங்கள் லைஃப்பில் வரலாம், இருக்கலாம்.
மே ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படி யாராச்சும் வேணும்னா. ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான். எல்லாம் நான் அதுக்காக ஆசைப்பட்றானு ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணுக்காக. பிகாஸ் ஒருத்தனுக்காக வாழ்கிற ஜாதி ஹினாட்டா பிரின்சஸ் என்று சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓரா பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல ஃபன்னான வீடியோஸை பெற்றுக்கொள்ள. அது மட்டும் இல்லாமல் அனிமி அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ அப்படி சஜஷன் நிறைய பார்க்கலாம். அண்ட் டேக் கேர் கைஸ், பர்ட்டா. திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் டாட்டா கைஸ், பர்ட்டா.